மக்களே, அண்ணாமலை வெளிநாடு செல்ல மோடி அனுமதி. தமிழக பாஜ தலைவராகிறார் நயினார் நாகேந்திரன். மோடி முடிவால் பரபரப்பு. சென்னை: அண்ணாமலை வெளிநாடு செல்ல பிரதமர் மோடி அனுமதி அளித்துள்ளார். அதைத் தொடர்ந்து தமிழக பாஜவுக்கு புதிய மாநில தலைவராக நயினார் நாகேந்திரனை நியமிக்க முடிவு செய்துள்ளதால் கட்சிக்கு பரபரப்பு எழுந்துள்ளது. தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை நியமிக்கப்பட்ட பிறகு பரபரப்பு அரசியலை தொடங்கினார். இதனால் அவரது நடவடிக்கைகளால் கட்சியிலும் சரி அரசியலிலும் சரி புதிய பரபரப்பு ஏற்பட்டது. ஆனால் அவரது நடவடிக்கைகள் திடீரென திசை மாறின. கட்சியினரை பற்றி அவரது ஆட்களை ஆபாச வீடியோ வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினர். அதிமுகவுடன் கூட்டணி சேர்வதை திட்டமிட்டு அண்ணாமலை எதிர்க்க தொடங்கினார். இதனால் அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா குறித்து கடும் விமர்சனங்களை வைத்தார். அவர் நினைத்தது போல கூட்டணியில் இருந்து அதிமுக வெளியேறியது. RSS ஒரு நபரை மட்டும் முன்னிலைப்படுத்தாமல் பல தலைவர்களை முன்னிலைப்படுத்த தொடங்குவார்கள். அதே போல மோடிக்கு மாற்றாக இளைய தலைமுறையினரை வளர்க்க தொடங்கியது அதன்படிதான். உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத், தமிழகத்தில் அண்ணாமலை, கர்நாடகாவில் சூர்யா, வடகிழக்கு மாநிலத்தை சேர்ந்த அனுராக் தாக்கூர் ஆகியோர் வளர்க்க தொடங்கியது. ஆனால் இவர்கள் ஒவ்வொருவராக பாஜகவின் ஒரு பிரிவினர் காலி செய்யப்பட்டனர். அதன் ஒரு கட்டமாகத்தான் அண்ணாமலையும் கட்சியில் இருந்து ஓரங்கட்டப்பட்ட வாய்ப்புகள் உருவாகின. தான் ஓரங்கட்டப்படுவது தெரிந்ததும் வெளிநாடு சென்று படிக்க விரும்புவதாக அண்ணாமலை தலைமைக்கு கடிதம் அனுப்பினார். அந்த கடிதத்துக்கு அனுமதி அளிக்காமல் இருந்த பிரதமர் மோடி திடீரென்று தற்போது அனுமதி அளித்துள்ளார். இதன் மூலம் அண்ணாமலை வெளிநாடு செல்வது உறுதியாகிவிட்டது. அவர் 6 மாதத்துக்கு தமிழகம் வரமாட்டார் என்பதால் கட்சியை நடத்த தற்காலிகமாக ஒரு தலைவரை நியமிக்க மோடியிடம் முடிவு செய்துள்ளது. இதற்காக மூத்த தலைவர்களிடம் மோடி, அமித்ஷா ஆகியோர் ஆலோசனை நடத்தி வந்தனர். அதன்படி தமிழக பாஜவின் மூத்த தலைவரும் சட்டமன்ற கட்சி தலைவருமான நயினார் நாகேந்திரனை மாநில தலைவராக மோடி முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்த மாதம் அண்ணாமலை வெளிநாடு சென்றதும் இதற்கான முறையான அறிவிப்பு வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நயினார் நியமிக்கப்பட்டால் பல கட்சிகளுடன் மோதல் போக்கை கைவிட்டு பழையபடி கூட்டணியை உருவாக்க பாஜ மேலிடம் திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனால் தமிழக அரசியலில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் 6 மாதத்திற்கு பிறகு அண்ணாமலை தமிழகம் வரும்போது அவருக்கு தேசிய அளவில் ஒரு செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டு வேறு மாநில மேலிடம் பொறுப்பாளராக நியமிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. தேங்க்யூ.